धर्मस्य सर्वो धर्मस्वरूपिणे अवतार वरिष्ठाय रामकृष्णाय ते नमः। ॐ नमः श्री भगवते रामकृष्णाय नमो नमः। ॐ नमः श्री भगवते रामकृष्णाय नमो नमः। அப்படின்னு நமக்கு யோசனை இல்லைனா கூட பெரியவங்க நீங்க நல்லா வரணும் முதல்ல அப்படின்னு யோசனை பண்றாங்க. அதுக்காக நிறைய உழைக்கிறாங்க, நிறைய தொண்டு பண்றாங்க, நிறைய தியாகம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம உள் வாங்கணும். நம்ம எப்படி வரணும்னு அவங்க கவலைப்படுறாங்களோ அதை விட மேலாக வருவதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஒன்றும் இல்லை, சாதாரண நன்றி ஐயா விஜயகுமார் அவர்களே. அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சது நான் பெருசாக விளக்கல. ஒரே ஒரு விஷயம், நம்ம கையிலேயே மொபைலை வச்சுட்டு இருக்க வேண்டாங்கிறத அவர் சொன்னது. உங்களுக்கு அது எவ்வளவு தூரம் உங்கள் படிப்புக்கு உபயோகப்படுமோ அதை மட்டும் யூஸ் படுத்துங்க. வேறு எதுவுமே நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டாம், எல்லாம் நல்லா பார்த்துக்கணும். மிக்க நன்றி. அடுத்ததாக நம்ம சுப்பிரமணியம் சார், நமக்கு உங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன். ரத்தமஞ்சியில் இந்த யாரும் வந்திருக்கீங்க, கொஞ்சம் கை தூக்கணுமா? வெரி குட். 1ஆம் தேதி இந்த சார் வந்துட்டாரா? குரல் கேட்கலையா? யாரு வந்துட்டாரா? இருக்கிறதெல்லாம் பாப்பா இல்லை, ஆனால் பாப்பா பாட்டு பாடிட்டு போனார் பாரதியார். அது ஒரு ஸ்டான்ஸா. காலையில் எழுந்ததும் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொண்டு பாப்பா. சிம்பிள். 3 விஷயமா நமக்கு தெரியும். என்னெல்லாம் தெரியும்? படிக்க தெரியும். அடுத்தது பாட்டு. இங்கே பாட்டுன்னு சொல்கிறது நான் பாட்டு பாடுறது மட்டும் இல்லை, கடவுளை பற்றி பாடுறதும் சேர்த்து. முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டோம். விளையாடுங்கப்பா, ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுங்க. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு 2 பேர் சொல்லிட்டாங்க, நானும் சொல்கிறேன் அப்படின்னு வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவுற மாதிரி மொபைலை தடவிட்டு இருந்தோம்னாக்கா உட்காந்துட்டே இருப்போம். உடம்பும் வளராது, மூளையும் வளராது. விளையாடுங்க, போய் வெளியே போங்க. கெட் அவுட் ஆஃப் த ஹவுஸ் அப்படிம்பாங்க. வீட்டை விட்டு வெளியே சென்று விளையாடுங்க. எல்லாரும் பாருங்க இந்த சிறுவனை முயற்சியை. அதை தவிர இதில் என்ன பார்க்கணும்னா, நம்ம சுவாமிஜி சொன்ன மாதிரி தன்னம்பிக்கையோட இந்த இடத்துல கொண்டு வந்து பண்ணணுங்கிறனால இது இந்த மாதிரி ஒரு புரோகிராமே இல்லை. ஆனால் கொண்டு வந்துட்டோம், அந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கோம். இதுக்கு நிச்சயமா நீங்க கரகோஷம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த இது மாதிரி மீட்டிங் நடக்கிற போது முன்னாடியே சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய டைமிங் கொடுத்து நிறைய இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கோ
இல்லை இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து மற்றவங்களோட பகிர்ந்துகளுக்கோ நம்ம ஏற்பாடு செய்யலாம். ஒரு 200 குழந்தைகளுக்கு முன்னாடி நின்று தைரியமா அந்த விஷயத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி தைரியமா பேசி அதை காமிக்கிறது பெரிய விஷயங்கள். அதுக்காக பெரிய கரகோஷம் குழந்தைகள். ஆமா, பெரிய விஷயங்கள். நீர் வந்து மின்சாரத்தை கடத்தோன்றதுனால நமக்கு 2 ஒயரும் டச் ஆகும். அதனால நம்மளுக்கு ஒளியேற்பான் வந்து ஒளி எடுக்குது. இதனால நம்ம மின்சாரத்தையும் சேமிக்கலாம், நீரையும் சேமிக்கலாம். தேங்க்யூ. இங்க வந்து நீர் வந்து மின்சாரத்தை கடத்தோன்றதுனால நமக்கு உள்ள இருக்கிற ஒயரும் மேல இருக்கிற ஒயரும் டச் ஆகும். அதனால நமக்கு ஒளியேற்பான் வந்து ஒளி எடுக்குது. இதனால நம்ம நீரையும் சேமிக்கலாம், மின்சாரத்தையும் சேமிக்கலாம். புவி அரசன் வந்து எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த வோல்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால நடக்காது. அதுதான் அதில் வந்து அவர் சொல்ல வந்தது. அதனால தான் நான் மறுபடியும் சொல்ல சொன்னேன். ரொம்ப அழகாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம வீட்டில் கூட யூஸ் படுத்தலாம். அழகாக வந்து வாயு புத்திரன். சரியா? இப்ப பஞ்சபூதத்துல என்ன இருக்கு? பஞ்சபூதத்துல வாயு. இப்ப 4ல 1 போயிடுச்சு. இன்னும் எத்தனை இருக்கு? சரி, 5லே 1 தாவி. எதை தாவினாரு? பஞ்சபூதத்துல 2 முடிஞ்சுதா? தண்ணி முடிஞ்சுதா? எப்படி தாவி போனாரு? ஆகாயத்துல தாவி போனார். எதுல தாவி போனாரு? காற்றை ஊடுருவி ஆகாய மார்க்கமாக சென்றார். மொத்தம் 3 முடிஞ்சுதா? சரி, அடுத்தது இலங்கையில போய் சீதாதேவியை பார்த்தாங்களா? சீதாதேவி பூமியிலேருந்து வந்தாங்க. அதனால அவங்களோட துயரை நீக்குவதற்காக அங்க போனாங்க. அப்ப எத்தனை ஆச்சு? பூமி வந்துருச்சா? மொத்தம் 4 பஞ்சபாதத்துல 4 முடிஞ்சது. 5வதாக ஹனுமான் இலங்கைக்கு தீ வச்சுட்டு வந்தார். அப்ப தீயோட சேர்த்து மொத்தம் 5. இந்த ஒரு பாடல்ல நம்ம இயற்கையில இருக்கிற எல்லா தெய்வங்களையும் வணங்குறோம். அதே சமயத்துல ஹனுமாரையும் நம்ம வணங்குவோம். जय राम कृष्णा। ओम नमो भगवते रामकृष्णाय। ओम नमो भगवते रामकृष्णाय। ओम नमो भगवते ராமகிருஷ்ணாய. அனைவருக்கும் வணக்கம். சுவாமி விவேகானந்தர் அந்த காலத்திலிருந்தே சொல்லிட்டே இருந்தார், இந்த இந்தியா முன்னேற வேண்டுமானால் முதல்ல எதை முன்னேற்றணும்? கிராமங்கள் முன்னேறினா இந்த பாரதம் முன்னேறும். கிராமங்களை முன்னேற்றாமல் எந்த முயற்சி செய்தாலும் இந்த ஒருங்கிணைந்த பாரதம் மேலே வராதுங்கிறது முதல்ல கூறியது விவேகானந்தர். அதுக்கப்புறம் தான் காந்திஜி கிராம பேக் போன் ஆஃப் இந்தியா லைக்ஸ் இன் கண்ட்ரின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம சுதந்திரம் அடைஞ்சு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இப்போ 75 முடிஞ்சு போச்சு. ஜப்பான் சுதந்திரம் அடைஞ்சு, இந்தியா கூட தான் நினைக்கிறேன் அந்த டைமில் சுதந்திரம் அடைஞ்சு 10 வருஷத்துலேயே அவங்க உலகத்தில் நம்பர் 1 ஆகிட்டாங்க. முன்னேறி இருக்கோம். இந்த 10 வருஷத்தில் மிக அசுர வளர்ச்சின்னு இனிமேல் சொல்ல வேண்டாம், தெய்வ வளர்ச்சின்னு சொல்லணும். அசுர வளர்ச்சி அது கேடு, தெய்வ வளர்ச்சின்னு சொல்லணும்.
தெய்வ வளர்ச்சியில் நம்ம முன்னேறிட்டு இருக்கோம், தெய்வ சக்தியில் முன்னேறிட்டு இருக்கோம். இந்த 10 வருஷத்துல இன்னும் 10 வருஷத்துல இந்தியா நம்பர் 1 நாடாக மாற போகும். உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்கா? இந்தியா நம்பர் 1 நாடாக மாற போகுது. இவங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு கிராமத்துக்கு வர்றாங்க, பொருள் கொடுக்குறாங்க, கல்விக்கு உதவி பண்ணுறாங்க, டெய்லி உங்களுக்கு எதுவும் ஆகாரம் பண்ணுறாங்க, டியூஷன் டீச்சர்ஸில் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் உயர்வை நோக்கி கொண்டு போகக்கூடாது. அப்போ பண்ணும்போது தான் உங்களை பார்த்து மற்ற குழந்தைங்களே வந்து அந்த கிராமமே மேலே வந்து குழந்தைகளை பார்த்து தான் பெற்றோர் கற்றுப்பாங்க. கிராமத்தில் அதில் ஒரு விசேஷம். ஆகவே உங்களுடைய எல்லா முயற்சியும் நல்ல பண்புகள், நல்ல படிப்போடு சேர்த்து நல்ல பண்புகளை கற்றுக்கிட்டு நம்முடைய திருமூவருடைய வழிகாட்டுதல் படி நீங்கள் வாழ முயற்சி செஞ்சால் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பண்ணிகிட்டே வரீங்களோ அந்த அளவுக்கு நம்ம மடமும் உங்களுக்கு உதவி பண்ணணும். நீங்கள் நல்லா படிக்கிறீங்கன்னா அதுக்கு கல்விக்கான மற்ற ஹையர் ஸ்டடீஸ் கூட நம்ம உதவி பண்ணுவோம். நீங்கள் அப்படி பண்ணாத பட்சத்தில் இது இப்படியே தான் இருக்கும். டியூஷனுக்கு தவறாமல் போகணும், சொல்லிக் கொடுக்குற மந்திரங்கள் வச்சனங்கள் எல்லாம் தவறாமல் இங்கே பாடணும், படிப்பில் சிறந்து விளங்கணும். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு சென்னையில் ராமகிருஷ்ண மடம், ராமகிருஷ்ண ஓம் இதுக்கெல்லாம் திரும்ப திரும்ப நீங்கள் வாங்கணும். உங்கள் கிராமத்தையும் இந்த ஓம் போல ஒரு சூழ்நிலையில் கொண்டு வந்து அங்கேயும் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சின்ன லெவல்லையாவது ஒரு ஓம் அமையும். இதெல்லாம் யாருடைய முயற்சியால் ஆகும்? உங்களுடைய முயற்சியால் தான். ஸோ தயவு செய்து பெரியோர்கள் எல்லாம் அடிக்கடி வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ கவனித்து கேட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை கூட்டி வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப நல்ல விஷயங்களை சொல்லி மேலே வரணுங்கிறது எதுக்காக? நீங்கள் எல்லாருமே படித்து மேலே வந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு இந்த சமுதாயத்துக்கு உங்களுடைய பங்களிப்பு அனுப்ப வேண்டும் என்கிறது தான் எங்களுடைய பிரார்த்தனை. ஸோ இந்த நிகழ்ச்சியில் ஒரு சின்ன நிகழ்ச்சி பண்ணி இந்த பொங்கல் விழாவை முன்னிட்டு அவங்க எல்லாருமே டொனேஷன் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு துணி வாங்கி வச்சுருக்காங்க. உங்களுக்கு துணி கொடுப்பாங்க, போடுவோம். யாரெல்லாம் ஃபஸ்ட் மார்க் வாங்குறீங்களோ அவங்களுக்கு அடிஷனல் 2 துணி அடுத்த மாதம் கொடுத்துடலாம் சார். சரிங்களா? ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறீங்களோ கொடுத்துடலாம் பரிசு. நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் யார் வாங்குற எல்லா கிளாஸ்லேயும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவங்களுக்கு 500 ரூபா ப்ரைஸு. சரியா? இதே அதை கேட்டிருக்கிறாரு. ராமகிருஷ்ண மடம் உலகம் முழுக்க உள்ள ராமகிருஷ்ண மடம் கிட்டத்தட்ட 335 இளைஞர் மூலமாக ஏராளமான சேவை செய்து கொண்டிருக்கிறது. கடந்த வருடம் மட்டும் ராமகிருஷ்ண மடத்தின் மூலியமாக 1300 கோடிக்கு மேலே நற்பணிகள் செய்யப்பட்டிருக்கு. சரியா? ஸோ நீங்கள் நல்லா பண்ண உங்களுக்கே பல சேவைகளை பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு தயார் இருக்கோம். நீங்கள் அதை வாங்கிக்கிறதுக்கு தயாராகும். பண்ணலாமா குழந்தைங்களா? நீங்கள் எல்லாம் பண்ணுங்கோ. நீங்கள் எல்லாருமே இந்த கிராமம் வந்து சாதாரண கிராமம் வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு ராமகிருஷ்ண மடத்தால் எப்படி உயர்த்தி கொண்டு வர முடியும் என்கிறதுக்கு சில கிராமங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு அந்த கிராமங்களுக்கு உங்களை ஒரு பேட்சாக உங்களை அழைச்சிட்டு போய் காட்டுவாங்க. பண்ணலாமா? நீங்களே எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க? செங்கல்பட்டு ஒரு குரூப்பு, மீதி திருவள்ளூர். திருவள்ளூர் மாவட்டத்திலேயே திருவள்ளூர் போயிருக்கீங்களா யாராவது? தெரியும். திருவள்ளூர்லேருந்து ஒரு கிட்ட இருக்கிற ஒரு கிராமம் மெய்யூர்னு ஒரு கிராமம். சாதாரண கிராமமாக இருந்தது. ராமகிருஷ்ண மடம் மூலியமாக அங்கே டியூஷன் ஆரம்பித்து அப்புறம் சிறுக வளர்ந்து இதுக்கு அங்கே பெரிய மடமே வந்திருக்கு. பெண்கள் எல்லாரும் நல்லா தொழில் செய்கிறாங்க. அந்த கிராமத்துக்கு ஒரு பேட்சாக நீங்கள் போய் பார்த்துக்குவாங்க. உங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா. சரியா? 10 வருஷத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஒரு உயர்வை கொண்டு வரலாங்கிறதுக்கு அது ஒரு சின்ன உதாரணம்.
இன்னும் அங்கே பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. நம்ம கிராமங்களும் அப்படி மேலே உயர்ந்து வரணும். உங்கள் முயற்சியால் நிச்சயம் நிறைவேறும். எல்லாருமே பேருக்கு உட்காந்துக்கோ. இன்னைக்கு கிட்டத்தட்ட 240 குழந்தைங்க இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த தெய்வ திருமூவரின் அருள் கிடைச்சி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்வை பெறணும்னு சொல்லி வேண்டிக்கொண்டு உங்களுக்கு பொருட்களை கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் நன்றி. ஜெயராமகிருஷ்ணா. வேத ரிஷி விவேகானந்தர் விஜயமாகிறார். பாரதத்தை மீண்டும் பார்க்க பவனி வருகிறார். வேத ரிஷி விவேகானந்தர் விஜயமாகிறார். பாரதத்தை மீண்டும் பார்க்க பவனி வருகிறார். தேச தாயின் தவ குழந்தை சுவாமி வருகிறார். நம் தேச நிலையை நேரில் காண தேரில் வருகிறார். தேச தாயின் தவ குழந்தை சுவாமி வருகிறார். நம் தேச நிலையை நேரில் காண தேரில் வருகிறார். எழுக எழுக எழுகவென்று முழங்கி வருகிறார். எழுக எழுக எழுகவென்று முழங்கி வருகிறார். எழுந்த பாரதத்தை காண நாடி வருகிறார். எழுந்த பாரதத்தை காண நாடி வருகிறார். வேத ரிஷி விவேகானந்தர் விஜயமாகிறார். பாரதத்தை மீண்டும் பார்க்க பவனி வருகிறார். வேத ரிஷி விவேகானந்தர் விஜயமாகிறார். பாரதத்தை மீண்டும் பார்க்க பவனி வருகிறார். பரிவுராஜ கோலம் கொண்டு பாரதம் கண்டார். பாரதத்தின் தாழ்நிலைக்கு காரணம் கண்டார். பரிவுராஜ கோலம் கொண்டு பாரதம் கண்டார். பாரதத்தின் தாழ்நிலைக்கு காரணம் கண்டார். உழைக்கும் மக்கள் உயர கல்வி வழியை காட்டினார். உழைக்கும் மக்கள் உயர கல்வி வழியை காட்டினார். உரிமையோடும் பெருமையோடும் வாழ தூண்டினார். உரிமையோடும் பெருமையோடும் வாழ தூண்டினார். வேத ரிஷி விவேகானந்தர் விஜயமாகிறார். பாரதத்தை மீண்டும் பார்க்க பவனி வருகிறார். வேத ரிஷி விவேகானந்தர் விஜயமாகிறார். பாரதத்தை மீண்டும் பார்க்க பவனி வருகிறார். தேசம் நமது தெய்வம் என்று வணங்க சொன்னவர். தேச பணிக்கு தொண்டும் துறவும் வேண்டும் என்றவர். தேசம் நமது தெய்வம் என்று வணங்க சொன்னவர். தேச பணிக்கு தொண்டும் துறவும் வேண்டும் என்றவர். வீரமிக்க இளைஞர் படையை திரட்டி தந்தவர். வீரமிக்க இளைஞர் படையை திரட்டி தந்தவர். வீர துறவி விவேகானந்த நமது தலைவர். அந்த வீர துறவி விவேகானந்த நமது தலைவர். வேத ரிஷி விவேகானந்தர் விஜயமாகிறார். பாரதத்தை மீண்டும் பார்க்க பவனி வருகிறார். வேத ரிஷி விவேகானந்தர் விஜயமாகிறார். பாரதத்தை மீண்டும் பார்க்க பவனி வருகிறார். நம் பாரதத்தை மீண்டும் பார்க்க பவனி வருகிறார். நம் பாரதத்தை மீண்டும் பார்க்க தேரில் வருகிறார். Thank you.
கலைவாணி வடிவான சாரதையே, கலைவாணி வடிவான சாரதையே, உன்னை துதி பாடும் என் நாவில் எழுந்தருளே, உன்னை துதி பாடும் என் நாவில் எழுந்தருளே. கலைவாணி வடிவான சாரதையே, உன்னை துதி பாடும் என் நாவில் எழுந்தருளே. கலையாவும் தாய் உந்தன் திருவருளே, கலையாவும் தாய் உந்தன் திருவருளே, உன்னை கவி பாடும் இசை ஞானம் தந்தருளே, உன்னை கவி பாடும் இசை ஞானம் தந்தருளே. கலைவாணி வடிவான சாரதையே, உன்னை துதி பாடும் என் நாவில் எழுந்தருளே. அலை பாயும் கடல் மீதில் அமர்ந்தவளே, அலை பாயும் கடல் மீதில் அமர்ந்தவளே, நீ திருமாலின் திருமார்பில் திருமகளே, நீ திருமாலின் திருமார்பில் திருமகளே. செல்வங்கள் 16 தருபவளே, செல்வங்கள் 16 தருபவளே, உன் செல்வாக்கை எல்லோர்க்கும் பகிர்ந்தருளே, உன் செல்வாக்கை எல்லோர்க்கும் பகிர்ந்தருளே, உன் செல்வாக்கை எல்லோர்க்கும் பகிர்ந்தருளே. கலைவாணி வடிவான சாரதையே, உன்னை துதி பாடும் என் நாவில் எழுந்தருளே. உலகாளும் ஜெகன்மாதே பவதாரிணி, உலகாளும் ஜெகன்மாதே பவதாரிணி, நீ சிவன் மார்பில் நடமாடும் ஸ்ரீகாளினி, நீ சிவன் மார்பில் நடமாடும் ஸ்ரீகாளினி. குருதேவர் துணையாகி வந்தவளி, குருதேவர் துணையாகி வந்தவளி, ஜெகத்குருவாகி அருள் ஞானம் தந்தவளி, ஜெகத்குருவாகி அருள் ஞானம் தந்தவளி, ஜெகத்குருவாகி அருள் ஞானம் தந்தவளி. கலைவாணி வடிவான சாரதையே, கலைவாணி வடிவான சாரதையே, உன்னை துதி பாடும் என் நாவில் எழுந்தருளே, உன்னை துதி பாடும் என் நாவில் எழுந்தருளே.
வடிவான சாரதையே உன்னை துதி பாடும் என் நாவில் எழுந்தருளே. உன்னை துதி பாடும் என் நாவில் எழுந்தருளே. ராமகிருஷ்ண நாம வடிவில் தெய்வம் வந்திருக்கு. இந்த கலியுகத்தின் கவலை எல்லாம் தீர்த்து செல்வதற்கு. ராமகிருஷ்ண நாம வடிவில் தெய்வம் வந்திருக்கு. இந்த கலியுகத்தின் கவலை எல்லாம் தீர்த்து செல்வதற்கு. உலகமெல்லாம் அவர் பெயரை வாழ்த்தி கொண்டிருக்கு. உலகமெல்லாம் அவர் பெயரை வாழ்த்தி கொண்டிருக்கு. மனித உள்ளமெல்லாம் அவர் பெயரில் அமைதி கண்டிருக்கு. மனித உள்ளமெல்லாம் அவர் பெயரில் அமைதி கண்டிருக்கு. ராமகிருஷ்ண நாம வடிவில் தெய்வம் வந்திருக்கு. இந்த கலியுகத்தின் கவலை எல்லாம் தீர்த்து செல்வதற்கு. வந்தவர்க்கு நெஞ்சம் இன்பமயம் ஆகிவிடும் நெருங்கி வந்தவர்க்கு. ராமகிருஷ்ண நாம வடிவில் தெய்வம் வந்திருக்கு. இந்த கலியுகத்தின் கவலை எல்லாம் தீர்த்து செல்வதற்கு. அங்கே இல்லை என்று ஏதும் இல்லை நம்பி வந்தவர்க்கு. அங்கே இல்லை என்று ஏதும் இல்லை நம்பி வந்தவர்க்கு. ராமகிருஷ்ண நாம வடிவில் தெய்வம் வந்திருக்கு. இந்த கலியுகத்தின் கவலை எல்லாம் தீர்த்து செல்வதற்கு. கொண்டவர்க்கு இந்த ஜென்மம் இறுதி ஜென்மம் ஏற்றுக்கொண்டவர்க்கு அவர் இனிய நாமம் ஒன்று போதும் தன்னை தந்தவர்க்கு. அவர் இனிய நாமம் ஒன்று போதும் தன்னை தந்தவர்க்கு. சாரதாமணி நாம வடிவில் தேவி வந்திருக்கு. அன்னை சாரதாமணி நாம வடிவில் தேவி வந்திருக்கு. குவலயத்தின் துயரமெல்லாம் தீர்த்து செல்வதற்கு. இந்த குவலயத்தின் துயரமெல்லாம் தீர்த்து செல்வதற்கு. உலகமெல்லாம் அவர் பெயரை அழைத்து கொண்டிருக்கு. இன்று உலகமெல்லாம் அவர் பெயரை அழைத்து கொண்டிருக்கு. மனித உள்ளமெல்லாம் அவர் பெயரில் அமைதி கண்டிருக்கு. மனித உள்ளமெல்லாம் அவர் பெயரில்
அமைதி கண்டிருக்கு. ராமகிருஷ்ண நாம வடிவில் தெய்வம் வந்திருக்கு. இந்த கலியுகத்தின் கவலை எல்லாம் தீர்த்து செல்வதற்கு